வந்து அப்படியே வந்து இந்த இதில் இறங்கி அந்த க்ரூஸ் தான் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். மரத்துக்கு மேலே நம்ம பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. எவ்வளோ செங்குத்தாக இறங்குதுன்ட்டு பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியோட ஸ்டன்னிங்கான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ உள்ளே வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ செம்மையாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க பாருங்கள் இந்த ரிவரு. இதுதான் வந்து ரைன் ரிவர். க்ரூஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. இது வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மேலே ஏறுது பாருங்கள். சூப்பராக இருக்குது இங்கேருந்து. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம ஹில்லுக்கு கீழே போகிறதுக்கு வந்து இந்த கேபிள் கார் வந்து யூஸ் பண்ணி நம்ம கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்து அந்த க்ரூஸ் எடுக்க போகிறோம். க்ரூஸ் எடுத்து ரிங் டூர் மாதிரி எங்கே ஏறினமோ வந்து அங்கேயே வந்து போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேலே வரும்போது அந்த கேபிள் கார் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. பட் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக வந்து இது மூவ் ஆகுதுன்ட்டு. பட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது. உங்களுக்கு இந்த சைட்லலாம் பார்த்தா தெரியும், இது வந்து பயங்கர ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு வந்து கீழே இறங்கி வரும்போது அந்த ட்ரெக்கிங் அந்த ரூட்லாம் காமிச்சிருப்பேன். நல்லா உயரமான மலைகள், உயரமான மரங்கள் அப்படின்னு சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேயுமே பாருங்கள், உங்களுக்கு அப்படி தான் தெரியுது. அங்கே தெரியுது பாருங்கள் ரைன் ரிவர். இங்கே பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இறங்குதுன்ட்டு பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஸ்லோப்பாக போகுது பாருங்கள் கீழே. ஸோ அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒயினியாடு நம்ம பார்த்தது. இங்கேருந்து பாருங்கள் சிட்டி வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். நல்லா ஹைட்டில் இருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து மெதுவாக தான், நல்ல வேலை இது கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு தெரியும் இந்த கம்ப்ளீட் சிட்டி வியூ வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அங்கே வந்து அந்த க்ரூஸ் போகுது பாருங்கள், உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல, இதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து இந்த இதில் இறங்கி அந்த க்ரூஸ் தான் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ அந்த ரைன் ரிவர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து போகுதுன்ட்டு, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கம்ப்ளீட்டாக அந்த ஊர் பாருங்கள். இதை வந்து அந்த ரிவரோட பார்க்குறதுக்கு தான் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ தூரத்தில் அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ அங்கே வந்து ஒரு கேசல் இருக்குது. கேசல் கூட இங்கே கேசலுக்கான பில்ட் பண்ணியிருக்காங்க. மரத்துக்கு மேலே நம்ம பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இங்கேயும் பாருங்கள் ஒயினியாட் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம வந்ததை பாருங்கள், நம்ம வந்த ரூட்டு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இறங்க போகிறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேலே ருடிசியம்லேருந்து அந்த ஹில்லேருந்து கீழே இறங்கியாச்சு. ஸோ மேலே பார்த்துருப்பீங்க நிறையா அந்த வர்ற வழியெல்லாம் வந்து நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக நல்லா இருந்தது.
ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ மேலே ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டு இப்போ மேலே வந்து நம்ம பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆச்சு கீழே வர்றதுக்கு. அப்படியே ஒரு ட்ரெக் மாதிரி நடந்து வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இங்கேருந்தால் வந்து க்ரூஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப் அப்படியே ரிங் மாதிரி அப்படியே சுற்றி நம்ம எங்கே ஏறினோமோ அங்கேயே போக போகிறோம். ஸோ வாங்க இப்போ போகலாம். நான் போகிற க்ரூஸ் வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே ரெட் கிரேப் ஜூஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். ஸோ நான் பார்த்ததுலேயே வந்து ரொம்ப ஸ்டன்னிங் அண்ட் செம்ம க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருந்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற விஐபி லான்ச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆன்டிக் பீசஸ்ஸு, டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸு, அப்புறம் வந்து செம்ம காம்பேக்டாக டைனிங்னு பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ ஈவன் ரெஸ்ட் ரூமில் கூட வந்து அவ்வளோ ஆன்டிக் பீசஸ் வச்சு ஃபில் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இது வந்து மெயினாக வந்து ஒயின் மேக்கிங்க்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஊர் அப்படிங்கிறனால வந்து இங்கே வந்து கிரேப் ஜூஸ் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ கிரேப் ஜூஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டும் வந்து ரொம்பவே வந்து க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக சூப்பராக ஒரு யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இங்கேயுமே வந்து இன்டீரியர் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். ஸோ அதாவது 2 பார்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இது ஃபுல்லாமே வந்து கிரேப்ஸ் வந்து ஃபுல்லாக நிறையா பிளாஸ்டிக்கில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கிரேப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்க்க ஒயின் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து கிரேப் ஜூஸு. ஸோ இங்கே கிடைக்கிற இங்கே விளையிற கிரேப் வச்சு ஆத்தென்டிக்காக பண்ண கிரேப் ஜூஸு. இது வந்து ரெட்டு கிரேப்பு, இது ஒயிட் கிரேப்பு. இப்போ வந்து நான் இதை ரெட்டு ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கிரேப் வந்து செம்ம குவாலிட்டியாக அவ்வளோ சூப்பராக தெரியுது. உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க பாருங்கள் இந்த ரிவரு. இதுதான் வந்து ரைன் ரிவர். ஸோ நிறையா பேர் வந்து அவங்களோட ஓன் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரியும், அவங்களே வந்து போட்டிங் அதெல்லாம் பண்ணிப்பாங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுதுன்ட்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ க்ரூஸ் வந்து அங்கே தான் ஏறணும். ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நடந்து போய் ஏறிட்டு அப்படியே போகலாம் நம்ம. இதுதான் க்ரூஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. இது வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஓரமாக போய் உட்காந்துப்போம். இதான் நம்ம வந்து க்ரூஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு அங்கேருந்து அப்படியே இங்கே வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெயின் போது பாருங்க, பக்கத்துலேயே ட்ரெயின் ட்ராக் இருக்குது. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ட்ரொசல் கசே அப்படின்னு சொல்லப்படுற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்ட்ரீட்டு ருடிசியமில். ஸோ வெறும் 2 மீட்டர் ஒய்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கஃபே, ரெஸ்டாரண்ட்ஸு, ஒயின்ஸு, ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரக்சரு, அப்புறம் வந்து சின்ன சின்னதாக வந்து நிறையா சாவரின் ஷாப்ஸுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் உள்ளே போய் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக நல்லா ஃப்ளவர்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நிறையா வந்து அந்த ரெட் ஒயின், ஒயிட் ஒயின் அது ரிலேட்டடாக தான் வந்து நிறையா கடை இருக்குது. ஏன்னா வந்து இங்கே வந்து அது ஒன் ஆஃப் த மெயின் ஆத்தென்டிக் டிஷ் அது. ஓகே. இது ஒரு கியூபன் பேஸ்டு ஜெர்மன் ரெஸ்டாரண்ட். இதுதான் வந்து அந்த கிரேப்ஸோட லீவ்ஸு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கேயுமே வந்து அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து வருது, இங்கேருந்து கிரேப்ஸ் வந்து அப்படியே படர விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ சைடில் ஃபுல்லாக கூட வந்து அந்த கிரேப்ஸ் இது தான் வச்சுருக்காங்க. Hey, du bist das. Simon, du? இப்போ வந்து நான் ருடிசியம்லேருந்து கிளம்ப போகிறேன். எனக்கு வந்து ரொம்பவே இந்த சிட்டி பிடிச்சிருந்தது. அவ்வளோ இயற்கையாக அந்த கேபிள் கார் ரைடு அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களுமே வந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் see you all. Take care everyone. Bye.